இந்த 2026ல் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன? இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது இது பயமுறுத்துவதற்கான நோக்கம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான். ஏன்னா இந்த நேரங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடன் அதிகமாக வாங்கக்கூடாது, நம்ம விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும், செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாது, கௌரவத்தை பார்த்து கௌரவத்திற்காக கடன் வாங்கி செலவு பண்ணுறது இது எல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா இன்னொரு இடத்துல கௌரவம் போயிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன? மேஷம், ரிஷபம், கடகம், கும்பம். இந்த 4 ராசிகளும் இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வேறங்க. நம்ம அட்சயலக்கண பദ്ധதியில் ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே சூழ்நிலைகள், பலன்கள், நிற்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மாறும். ஆனால் இது இந்த 2026 வருடம் பொதுவான பலன்களாக நம்ம பார்க்குறோம். இதுவே மேஷ லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நல்ல வலுவான அமைப்பில் இருக்காங்கன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகா இவங்க சொல்லிட்டாங்களே இந்த வருஷம் நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தினுடைய அவங்கவுங்க ஜாதகம் தான் இங்கே 100% பேசக்கூடியது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தாது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான பலன் நம்ம 2026ல் கவனமாக பயணிக்கணும். 2026 நம்ம யோசிக்கக்கூடியது, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு புகழ் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருமானம் வேணும், இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் நமக்கு வேணும், ஒரு பெரிய லாபம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்திற்காக மேசராசிக்காரங்க முயற்சி பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் இந்த காரணங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய கடனையும் சந்திப்பீங்க. வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் 2026ல் கவனமாக இருங்க.